ஓகே. உங்களுக்கு 1 ஃபீட்ல இருந்து, உங்களுக்கு 2 ஃபீட்ல இருந்து, உங்களுக்கு 10 ஃபீட், 15 ஃபீட் உங்களுக்கு பூஜை மேடை வேணுமா? ரொம்ப அற்புதமா, அருமையா செஞ்சு குடுப்போம். எங்களுடைய சொந்த ஃபேக்டரி. 40 வருஷமா நம்ம வந்து பூஜை மேடை வச்சிருக்கோம்னா, நீங்க பார்த்துக்கங்க. அப்ப எவ்வளோ அனுபவம், எவ்வளோ கஸ்டமர் வந்து நம்மளுக்கு செய்ய குடுத்துருப்பாங்க. பெருமாள்லாம் ரொம்ப அற்புதமா என்னுடைய ஹைட்டோட பெரிய, பெரிய பெருமாள்லாம் நம்ம வந்து செஞ்சு குடுத்துருக்கோம். அதுலலாம் அவரோட முகம்லாம் அப்படியே சிரிச்ச முகமா பார்த்தோனே புடிச்சு வாங்குறவங்க தாங்க அதிகம். அந்த அளவுக்கு ரொம்ப லுக்கா நம்ம என் ஹஸ்பண்ட் வந்து செஞ்சு குடுப்பாரு. ஏன்னா, இதுல அனுபவம் இருக்கணும். இதுல அனுபவம்னா 1 வருஷம், 2 வருஷம் அனுபவம் இல்ல. 40 வருஷம் அனுபவம். ஓகே. ஏன் நம்ம வந்து பூஜை மேடை வந்து ஒவ்வொரு அர்த்தம் வந்து அழகா சொல்லிக் குடுப்பாரு. ஏன் என் ஹஸ்பண்ட் வந்து மாடர்ன் பூஜை மேடை செய்ய மாட்டாருன்னா, அது வந்து நம்ம கடவுள வச்சு வணங்குறோம். அப்ப அதுக்கு அர்த்தம் வேணும். வைப்ரேஷன் வேணும். ஓகே. வரம், தரம், லட்சுமி. அதுக்கெல்லாம் நல்ல அழகா அர்த்தங்கள் இருக்கு. அதனால தான் இந்த கோபுரம்லாம் வந்து கூறு கூறா ஏன் இருக்கு? கலசம் ஏன் இருக்கு? எல்லாத்துக்குமே அர்த்தத்தோட செஞ்சு குடுப்பாருங்க. அதனால தான் இந்த மாடர்ன் பூஜை மேடை, மாடர்ன்னா ஷோகேஸ் மாதிரி ஜஸ்ட் ஒரு போட்டோ வச்சு நீங்க பூஜை பண்ற மாதிரி, அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு விருப்பமே இல்ல. நம்ம சாமிய வந்து நம்ம அழகுபடுத்தல. சாமிய வந்து நம்ம வணங்குறோம். நம்மள எப்படி சாந்தமா வச்சுக்கிறது, நம்ம எப்படி பொறுமையா இருக்கிறது, நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன். இதுக்கு தாங்க அந்த பூஜை மேடை வந்து கோயில் மாதிரி இருக்கணும். கோயில் எப்படி நம்மளுக்கு கோபுரம், கலசம்லாம் ரொம்ப அழகா அற்புதமா வந்து செதுக்கி பார்த்தோன்னே நம்ம ஒரு சாந்தமா ஆகுறோம். கோயிலுக்கு போனோடனே நம்ம ஒரு சாந்தமா ஆகுறோம்ல, அந்த மாதிரி இருக்கணும் நம்ம பூஜை மேடை. ஒவ்வொரு வீட்லயும் அந்த மாதிரி இருக்கிறப்ப வளர்ந்து வர குழந்தைங்க எல்லாமே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட, மைண்ட் செட்டோட நம்மளுடைய சமுதாயம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய என்ன சொல்றது, கலை, அந்த வடிவம், இதெல்லாம் வந்து விட்டு போகாது நம்மளை விட்டு. அது அப்படியே நீடிக்கும். நம்ம மாடர்னா போக போக வளர்ந்து வர்ற பிள்ளைங்களுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஒண்ணுமே தெரியாது. இதுதான் நம்மளுடைய யானைனா என்னன்னு தெரியாது, கலசம்னா என்னன்னு தெரியாது, போக போக குத்துவல்கனா என்னன்னு தெரியாது. இப்படி தெரியாம போய்கிட்டு இருக்காங்க வளர்ந்து வர குழந்தைகள். அதனால தயவு செய்து பூஜை மேடைய முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யோசிங்க. எப்படி நீங்க வச்சா உங்களுக்கு நல்லதுன்னு உங்களுடைய விருப்பங்க. ஆனா நம்ம சூப்பரா, அருமையா, உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு ஏத்த சைஸ் நம்ம செஞ்சு கொடுப்போம். ரொம்ப நன்றி.